ஹலோ. இப்போ நாங்கள் பெங்களூரில் இருக்கோம். ஒரு பர்சனல் விஷயத்துக்காக நாங்கள் பெங்களூர் வந்திருக்கோம். அந்த ஒர்க்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எங்களுக்கு கொஞ்சம் டைம் இருந்தது. ஸோ நாங்கள் எங்கள் அண்ணா வீட்டில் ஸ்டே பண்ணியிருக்கோம். அங்கேருந்து பக்கத்துலேயே ஜெயநகர் 4th block. ஸோ குட்டியாக ஒரு ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு வந்தோம். இதுதான் வாங்கணுன்னு பிளான் எதுவும் இல்லை. நாங்கள் ஜஸ்ட் ரேண்டமாக பார்த்துட்டு ஏதாவது பிடிச்சிருந்தா பிக் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் வந்திருந்தோம். நல்லா க்யூட் திங்ஸ்லாம் இருந்தது. நமக்கு எக்ஸாக்டாக சொல்லணுன்னா நம்ம சென்னையில் இருக்கிற டி நகர் மாதிரி இருந்தது இந்த ஜெயநகர் 4th block. ஸோ இந்த ஷாப்குள்ளே போயிட்டு நாங்கள் சில விஷயங்கள்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அது நாங்கள் லாஸ்ட்டாக வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கோம். ஃபைனலாக எண்டில் வரும். இங்கேயுமே ப்ரைஸும் நார்மலாக தான் இருக்குது. ரொம்ப அஃபோர்டபுள்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ்னு சொல்ல முடியாது. நார்மல் ப்ரைஸிங்கில் இருக்குது. நம்ம கொஞ்சம் பார்கெயின் பண்ணி கேட்டோன்னா கொஞ்சம் டிஸ்கவுண்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க. ஸோ இது வாங்கிட்டு நாங்கள் இந்த காம்ப்ளெக்ஸ் பார்த்திங்கன்னா, இந்த காம்ப்ளெக்ஸ் சுற்றி குட்டி ஸ்டால்ஸ் போட்டு வெறும் ஷாப்ஸ் தான் இருக்கும். நமக்கு நடந்து போகிறதுக்கு கூட ஸ்பேஸ் கம்மியாக தான் இருக்கும். அப்படியே சுற்றி ஷாப் இருக்கும். நம்ம அப்படியே பார்த்துட்டே இருந்தால் கூட 1 day ஆகும். அந்தளவுக்கு டைம் பாஸ் ஆகும். ட்ரெஸ் எல்லாமே நல்லா இருந்தது. இங்கே இருக்கிற இந்த ஷராரா எல்லாமே 1500 அந்த மாதிரி சொன்னாங்க. ஷராரா கலெக்ஷன்ஸ் தான் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க போல். எல்லா ஷாப்லேயுமே அதுதான் பார்க்க முடிஞ்சது. ஸோ நாங்கள் ஜஸ்ட்டு பார்த்துட்டு வந்துட்டோம். எதுவும் ட்ரெஸ்லாம் ஷாப்பிங் பண்ணலை. எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது, லாஸ்ட்டாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்துட்டு கொஞ்சம் சாட் ஐட்டம்ஸ் இருந்தது, சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த மாதிரி தான் இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபுல்லாக நிறையா ஸ்பேஸ் போகுது. அது ஃபுல்லாகவே நம்ம சுற்றி வரலாம் அந்தளவுக்கு இருக்குது. அது ஃபுல்லாக ஷாப் தான். நம்மளுடைய டி நகரை பார்க்குற மாதிரியே இருந்தது எனக்கு. ஸோ இந்த திங்ஸ்லாம் தான் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கார்ஃப்னு சொல்கிறதா இல்லை ஒரு ஹெட்பேண்ட் மாதிரி, அது இந்த பிக்சர்ஸ்லேயே போட்டிருக்கோம் பாருங்கள். அது எனக்கு என்ன பேருன்னு தெரியல. இந்த மாதிரி போடலாம். கர்லி ஹேருக்கெலாம் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கும், அதனால் வாங்கியிருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு ஷாப் போயிருந்தோம் சொன்னோம்ல, அந்த ஷாப்பில் என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, குட்டி ஐட்டம்ஸ் தான். இது ஒரு ஃபேக் நெயில்ஸ். இது 150 rupees கேட் ஐ மாடலில் இருந்தது. இந்த கலரும் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ தட் நாங்கள் அது வாங்கியிருக்கோம். அப்புறம் லிப் லைனர் 2 வாங்கினோம். அண்டு நெயில் பாலிஷ் 2 வாங்கியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒரு இயரிங் ரொம்ப ப்ரிட்டியாக யூனிக்காக இருந்தது. ஸோ அதுவும் வாங்கியிருக்கோம். இது நாங்கள் கிஃப்டாக கொடுக்க போகிறோம் ஃபார் அ ஸ்பெஷல் பர்சன். ஸோ நாங்கள் இது பிக் பண்ணோம். அண்ட் அட் லாஸ்ட் ரித்திகாக்காக நாங்கள் ஒரு ஹிப் செயின் வாங்கினோம். எனக்கு பார்க்க ரொம்ப லென்த்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது, போட்டால் தான் தெரியும். பட் இது ஜீன்ஸ் டாப்ஸ், இந்த மாதிரி மேக்ஸி ட்ரெஸ், இது எல்லாத்துக்குமே போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு இண்டோ வெஸ்டர்ன் ஸ்டைலில் இருக்கும். ஸோ இந்த பெங்களூர் எபிசோட் 1 இது தான் நாங்கள் குட்டியாக பர்ச்சேஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டும் நாங்கள் ஸ்டேஷ்னரி ஷாப்பிங் பண்ணலான்னு இருக்கோம். அந்த வீடியோ நெக்ஸ்ட் டே வரும். Until then, bye.